இவருடைய நடிப்பில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் விடாமுயற்சி என பெயரிடப்பட்டு அசர்பைஜான் நாட்டில் படப்பிடிப்புகள் மும்முரமாக நடைபெற்று வந்தது. அதாவது அர்ஜுன், ஆரவ், த்ரிஷா உள்ளிட்டோர் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இப்படியான சூழலில்தான் வீண் முயற்சியாக போனதா விடாமுயற்சி என்ற பேச்சுகள் மெல்ல மெல்லவும் முணுக்க தொடங்கின. அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அஜித் சார் தன்னுடைய பார்வையை பைக் பயணத்தின் பக்கம் திருப்பியிருக்காரு. சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் புகைப்படங்களில் பெரும்பாலானவை அவர் பைக்குடன் வலம் வருவதாக இருந்து வந்தது. திரைப்படம் கைவிடப்பட்டதா என்ற கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் படப்பிடிப்பு தளத்தில் நம்ம அஜித் சார் கார் விபத்துக்குள்ளாகும் வீடியோவை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருந்தது. ஒரு வழியாக படம் கைவிடப்படவில்லை என்பது உறுதியானாலுமே விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்புமே நடைபெறாமலே இருந்து வந்திருக்கு. இதற்கிடையில விடாமுயற்சி திரைப்படத்திற்கு பிறகு நம்ம அஜித் சார் நடிக்கும் திரைப்படத்துடைய அப்டேட் வெளிவந்து, அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் நம்ம அஜித் சார் நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட படப்பிடிப்பும் தொடங்கியது. இதனால விடாமுயற்சி என்னவானது என்ற பேச்சுகள் மீண்டும் எழ தொடங்க தற்பொழுது அந்த பேச்சுகளுக்கு நடிகர் அர்ஜுன் அவர்களுமே முற்றுப்புள்ளி வைத்திருக்கார். அதாவது விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு 70 முதல் 80% வரை நிறைவடைந்து விட்டதாக அவர் தெரிவித்திருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது நம்ம அஜித் சார் ஒரு பார்ட்டியில் இருக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் அஜித் சார் ஒரு நபருக்கு கேக் ஊட்டுவது போல் இருந்ததால யார் அந்த லக்கி நபர் என பலருமே கேட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் என நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.